ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கெல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். என்னோட நண்பருக்கு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஆசை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐமேக்ஸ் ஸ்கிரீன்ல ஃபர்ஸ்ட் டே, ஃபர்ஸ்ட் ஷோ ரொம்ப நாளா வந்து அவன் சொல்லிட்டு இருந்தது. ஒரு படத்த போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அவன் ஆசைய ஏன் கெடுக்கணும்னு சொல்லிட்டு நேத்து டிக்கெட் எடுத்து கங்குவா அவன் ஏன்னா சூர்யா ஃபேன்னால இந்த படத்த ஃபர்ஸ்ட் டே, ஃபர்ஸ்ட் ஷோ வந்து ஐமேக்ஸ் ஸ்கிரீன்ல தான் பார்ப்பேன் அப்படின்னு ஒத்த கால்ல நின்னான். ₹500 டிக்கெட் எடுத்து இந்த படத்துக்கு போனோம். ஸ்டார்ட்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா கங்குவா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சானுங்க. கத்திக்கிட்டே தான் இருந்தானுங்க. கங்குவா அதை பண்ணு, கங்குவா இதை புடி, கங்குவா இந்த ஆயுதம் அப்படின்னு அதேதான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கானுங்க படம் ஃபுல்லா. ஹீரோயின் எதுக்கும் வந்து ஒரு பாட்டு வரைக்கும் வந்தாங்க. ஹீரோயினையும் காணோம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா எல்லா அனிமல்ஸையும் ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா தேளு, பாம்பு, அதுக்கப்புறம் வந்து crocodile எல்லாத்துலயுமே ஃபைட் இருக்கு. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இவரை சுத்தி எல்லாரும் அடிக்க வருவாங்க. எல்லா அனிமல்ஸையும் வச்சு அடிச்சு ஒரு ஊரையே காலி பண்றாரு ஹீரோ. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச பூதங்கள்லயுமே ஃபைட் உருவாக்கி இருக்காங்க இந்த படத்துல. சிவா இது என்ன ஃபைட்டுன்னே புரியல. சரி படம் ஃபுல்லா அடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. எப்படா டைலாக் பேசுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த டைலாக்கும் வந்து பாத்தீங்கன்னா கங்குவா இந்த பிஜிஎம் மட்டும் தான் கேக்குதே தவிர படத்துல எப்பதான் ஏதாவது நடக்குமா அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே நடக்கல. எல்லாமே சண்டையா தான் போய் முடிஞ்சது. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் இப்படி போகுதுன்னு பார்த்தா சரி செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா இருக்கும்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா இருக்கும்னு என் நண்பன் சூர்யா ஃபேன் சொன்னாங்கிற காரணத்தினால ₹500 கொடுத்துட்டோமேன்னு உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தா செகண்ட் ஹாஃப் எப்படா முடியுங்கிற நிலைமைக்கு வந்துட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவுக்கு தலைவலி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த படத்துல போட்ட பாட்டும் அப்படிதான் இருந்தது. ஏன்னா படம் ஓடிட்டு இருக்கவே படத்துல டைலாக் பேசுனாங்க அதுவே கேட்கல. இவங்க கத்திட்டு தான் இருக்கானுங்க படம் ஃபுல்லா. ஏதோ காட்டுவாசி கத்துற மாதிரி கத்திக்கிட்டே தான் இருக்கானுங்க படம் ஃபுல்லா. என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கடைசியில வந்து படம் முடியல பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலி. நேத்து சாயங்காலம் வரைக்கும் இன்னைக்கு காலையில வரைக்குமே வந்து பெரிய அளவுக்கு தலைவலியோட தான் இருந்தேன். கடைசியில புரிஞ்சுக்கிட்டேன். இந்த படம் முடியல வந்து வெளியே வரையில கங்குவா இது மட்டும்தான் என்னை சுத்தி என் காது ஃபுல்லா ஒழிச்சுட்டே இருந்தது. என் நண்பர் வந்து 3Dல வேற பார்க்கணும்னு ஒரு பெரிய அளவுக்கு ஆசைப்பட்டுட்டு இருக்கான். எதுக்கு இதை 3Dல பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்கிறது தெரியல. இதுல வேற இந்த படம் வேற வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 2 வேற வருதாமா. படத்துக்கு கொடுத்த ஹைப் வந்து பெரிய அளவுக்கு ஹைப் கொடுத்திருந்தாங்க. இந்த படத்துக்கு வந்து கங்குவான்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலா டங்குவான்னு வச்சிருக்கலாம். ஏன்னா என் டங்குவா அந்து போனதான் மிச்சம். ₹500 கொடுத்து இந்த படத்துக்கு நான் ஏன் போனேங்கிறது தெரியல. மிகப்பெரிய அளவுக்கு ஒரு படம் பார்த்து எனக்கு ஒரு தலைவலி வந்ததுதான் மிச்சமா இருந்து. கங்குவாவா டங்குவாவான்னு தெரியல. ஆனா இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத வந்து கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.